ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒன்றியம் கல்வெட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த மாபெரும் கவிஞரும் எழுத்தாளருமாகிய திரு சக்தி கனல் அவர்களுடைய வீட்டில் நாம் இருக்கிறோம். அவரை பற்றிய பெருமைகளையும் அவரை பற்றிய செய்திகளையும் இப்பொழுது அவருடைய மகனான சிவகுமார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எங்களுக்கு வந்துங்க அவர் படித்ததில் ஒரு சின்ன கதை இருக்குங்க. எங்கள் தாத்தா இவரை அப்போ செகண்ட் ஃபார்ம்னு நினைக்கிறான், 7வது போதும் படித்ததுன்னு படிப்பை நிறுத்திட்டார். அப்பாவுக்கு நீ பண்ணையத்தை பாரு மாட்டை பாருன்னு நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் சங்கர வித்யாலயா கொடுமுடியில் அந்த ஹெட் மாஸ்டர், அவர் பேர் எனக்கு தெரியலைங்க, வெங்கடேசன் நினைக்கிறேன், அவர் வீட்டுக்கு இப்படி நல்லா படிக்கிற பையனை நிறுத்திட்டீங்களே பெரியசாமின்னு சொல்லி வலுக்கட்டாயத்தின் பேரில் 2 வருஷம் டிஸ்கண்டினியூ ஆன பையனை திருப்பியும் கொண்டு போய் கொடுமுடியில் படிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவர் பியூசி படித்ததே அவர் டாக்டருக்கு படிக்கிறது தான் அவருடைய குரூப்புங்க. அப்போ அவருக்கு டைஃபாய்டு வந்ததுனால பியூசிலையும் பரீட்சை எழுத முடியாமல் வீட்லேயே இருந்து பரீட்சை எழுதி, அதுக்கப்புறம் மறுபடியும் அமெரிக்கன் கல்லூரியில் போய் பிகாம் பட்டம் படித்து வந்தவர். நான் பிறந்த வருஷம் 1960ங்க. அப்பாவுக்கு கல்யாணம் ஆனது 1958. 58 அவருக்கு 30 வயசு. அவர் கவிதை அப்படிங்கிற அந்த சரஸ்வதி அவருடைய கையில் வந்தது அவருடைய 15 வயசுலேயே வந்திருக்கு. ஹைஸ்கூல் படிக்கும்போதே அவர் காளிங்கராயன் வாய்க்காலில் மிதந்துக்கிட்டு இருக்கிற சக்க மேலே மிதந்துக்கிட்டு போகும்போதே கவிதை எழுதிட்டு போகிறவர். பாரதியாரால் ரொம்ப ஈர்க்கப்பட்டவர். அப்புறம் பல இன்னல்களுக்கு இடையில் எங்கள் ஊரினுடைய முதல் கிராஜுவேட் பிகாம் படித்தார். அவர் பிகாம் படித்தது மதுரை அமெரிக்கன் காலேஜில். அப்போல்லாம் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு இருந்தது. அந்த யூனிவர்சிட்டி படித்தது மெஜ்ரா காலேஜில். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் கூட்டுறவு தணிக்கையாளராக இருந்தார். அப்போது இது பொள்ளாச்சி மகாலிங்கம் அவங்க பார்சல் சர்வீஸ் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தில் 1962 எனக்கு 2 வயசு. அப்போது இந்த மாதிரி நம்ம இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பாவை தேடி பிடிச்சி, நீங்கள் தான் இந்த புதுசாக தொடங்குகிற ஏபிடி பார்சல் சர்வீஸுங்கிற நிறுவனத்துக்கு ஒரு பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 லாரியோட ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்த ஏபிடி பார்சல் சர்வீஸில் இருந்துக்கிட்டே அவருடைய இலக்கிய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. என்னோட நினைவுக்கு தெரிஞ்சு அவரோட தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது முதல்ல சரியாக சொல்லணும்னா எனக்கு சரியாக நினைவு இல்லைங்க, ஒரு 6 வயசு இருக்கும். 1966 தமிழ் எழுத்தாளர் மன்றம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறார். அந்த தமிழ் எழுத்தாளர் மன்றத்திலேருந்து அவர் எழுத்தாளர்களையெல்லாம் ஒன்று கூட்டி அப்பப்போ கவியரங்கம் நடத்துறது, கலந்துரையாடல் நடத்துறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவரோட தலைமையில். எனக்கு கூட இருந்தவங்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் எழுக கவிஞ அப்படின்னு சொல்லிட்டு முதல் புக்கு போடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கூட்டுறவு தணிக்கைன்னு சொல்லிட்டு ஆடிட்டிங்காக தமிழில் ஒரு தணிக்கை புஸ்தகம் ஒன்று போடுறார். அது இன்றைக்கும் நம்ம தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை ராம இன்ஸ்டியூட்கள் எல்லாம் இன்றைக்கும் அது பாடமாக இருக்குங்க. அவருடைய கவிதைகள் அப்போல்லாம் பெரும்பாலும் மரபு கவிதைகளாக தான் இருக்கும். அந்த மரபு கவிதைகளில் அவர் ரெகுலராக பங்கேற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள்னு பார்த்திங்கன்னா, காந்தி நூற்றாண்டு விழாவை மகாலிங்க சிறப்பாக கொண்டாடுவார். அது சென்னையில் ராஜேஸ்வரி ஹாலில் வருஷம் நடக்கும். இவர் சிற்பி பாலசுப்ரமணியம், சிதம்பரநாதன் எல்லாம் வருவாங்க. ரோடு ரோலரின் பவனின்னு ஒரு புக்கு இல்லைங்க, அது ஒரு கவிதை. ஒரு அதிகாரியின் வீட்டு கோழிமுட்டை ஒரு குடியானவன் வீட்டு அம்மியை உடைத்து விட்டது அப்படின்னு ஆரம்பிக்கும். அது ரொம்பவே எல்லாராலும் பாராட்டப்பட்டது. எங்கள் சொந்த ஊரான கல்வெட்டுப்பாளையத்தில் பெரியன கவுண்டர்னு ஒருத்தர், அப்போ பெரியவர், எங்கள் தாத்தாவுடைய தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு மணப்பாறை பக்கத்திலிருந்து ஒரு ஐயங்கார் வீட்டிலிருந்து அண்ணன்மார் சுவாமி கதையினுடைய சிதைந்த ஓலைச்சுவடிகள் கிடைக்கிது. இதை புத்தக வடிவில் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்கெல்லாம் முடிவு பண்ணி அந்த ஓலைச்சுவடியிலிருந்து முதல் கையெழுத்து பிரதி பெரியன கவுண்டர் எழுதுகிறார். அந்த நோட்டிலிருந்து
1967 எனக்கு சரியாக நினைவு இருந்தால் இவர் வந்து அதை நம்ம புஸ்தகமாக கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணன்மார் சுவாமி கதை அப்படின்னு சொல்லி அது அந்த வரலாறுகள் நடந்த வீரப்பூர், பொன்னிவளநாடு எல்லாம் நானும் என்னையும் கூட்டிகிட்டு போவார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து. அப்போல்லாம் இந்த ஆஃப்செட் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் பிளாக் பண்ணணும். பிளாக்னா அந்த ஈயத்தில் வந்து அந்த படத்தினுடைய அச்சு எடுத்து அந்த அச்சை வச்சு தான் வந்து அச்சு கோர்த்து புக்கு போடுவாங்க. பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா வந்து பூரா பிரதியும் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி பொருளுதவியும் பண்ணார். அதெல்லாம் தாண்டி 1971 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல அண்ணன்மார் சுவாமி கதையை அச்சில் ஏற்றிய பெருமை அவருக்கு சேர்ந்தது. இதெல்லாம் எப்படின்னாங்க, இது ஒரு பெரிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஆரம்பத்தில் நாங்கள்லாம் ரொம்ப அதுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தோமா ஒழிய, ஒரு சமீப காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து அதில் அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. அவர் கலைத்துறை இதெல்லாம் கவிதையெல்லாம் எழுதுவார். அது ஒரு தனி டைம் ஒதுக்கிக்குவார். எங்ககிட்ட வந்து அது பெருசாக கலந்துக்க மாட்டார். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, பொன்னர் சங்கர்னு கலைஞர் வந்து ஒரு இது எழுதினார், தொடர் எழுதினார். அதுக்கு வேணுங்கிற அனைத்து விவரங்களையும் 3 நாள் அப்பா கிட்ட தான் கேட்டு வாங்கி எழுதினார். பட் அது சினிமாவாக வரும்பொழுது அப்பாவுக்கு அதில் அவ்வளவு ஈடுபாடு இல்லாமல் அவர் ஒரு தினமலர்லேயே வந்து தன்னோட எதிர்ப்பையும் பதிவு பண்ணியிருந்தார். கடினமான உழைப்பாளி. ப்ளஸ் அதுக்கப்புறம் கண்ணதாசன் வந்து இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அடிக்கடி வருவார். கோயம்புத்தூரில் குரு ஹோட்டலில் ரூம் போட்டுட்டு இவங்க 2 பேரும் சந்தித்து மணிக்கணக்கில் பேசுவாங்க. அப்போ கண்ணதாசன் ஒரு நாள் என் முன்னால் சொன்ன வார்த்தைகள், சக்தி கனல் நீ வந்து சென்னை வந்துரு, நம்ம சினிமா துறையில் வந்து உன்னுடைய கவிதைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னாரு. இவர் முடியாதுன்ட்டார். சில வருடங்கள் கழித்து இவங்க இந்த வானம்பாடி கூட்டம்னு சொல்லி ஒரு புது கவிதைகளை முன்னாடி கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. தமிழுக்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. வசன கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளுக்கு நான் தான் வந்து டேப் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டு போய் அந்த இதை ரெக்கார்ட் பண்ணுவேன். அது என்னோடய வேலையை. எனக்கு டேப் ரெக்கார்டர் அந்த காலத்திலே வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டார். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் அதுக்காக போவேன். அதனால சில காதில் விழுந்த கவிதைகள் இன்றைக்கும் எனக்கு மனப்பாடம். அதில் வந்து நான் ரொம்ப அன்னைக்கு வந்து அது எனக்கு தெரியல, இன்றைக்கி அதை நினைக்கும் போது ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் குன்றுடையான் கும்மின்னு சொல்லி ஒன்று எழுதினார். அந்த பாட்டில் இந்த எங்களுடைய ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை குலதெய்வங்கள் பேரும் அதில் வர்ற மாதிரி எப்படித்தான் அத்தனையும் நினச்சி எழுதினாரோ அது தெரியல. அந்த நினைவுகள்லாம் வந்து இன்றைக்கி நினச்சா அது ஒரு பெரிய பொக்கிஷன்தான். இதனுடைய வேல்யூ, அருமை அன்னைக்கு சத்தியமாக எங்களுக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஆனால் பிற்காலத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பேரும் புகழும் எல்லாம் வரும் பொழுது அந்த வானம்பாடி கூட்டத்தில் பார்த்திங்கன்னா புவியரசு, மேத்தா, சிதம்பரநாதன், சிற்பி பாலசுப்ரமணியம், அப்புறம் பாலான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாருமே நல்ல படைப்பாளிகள். நல்லாவே அது அந்த அந்த காலகட்டம் வந்து நானே கொஞ்சம் கவிதையை ரசித்து கேட்ட காலம். கேட்கத்தான் தெரியும், எனக்கு கவிதை எழுதுறதுக்கு வராது. அந்த கூட இருந்த அந்த வாசமாக என்னமோ தெரியல, அப்பப்போ இவருடைய கவிதைகள் அவரை நான் எடுத்து படிப்பேன். படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அது ஈடுபாடு வருது. எப்போ வருதுங்கன்னா கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வருது.